Hi friends, welcome to Tutor Joes. நாம இன்னைக்கு பார்க்க போற கான்செப்ட் பாத்தீங்கன்னா C++ல ஒரு கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை எப்படி நம்ம மெயின் ஃபங்க்ஷன்ல அந்த கிளாஸுக்கு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டா டிக்ளேர் பண்ணி அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷன்ஸை அக்சஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு நியூ ஃபைல் ஓபன் பண்ணி அதை C++ ஃபைலா சேவ் பண்ணிட்டேன். அடுத்து பாத்தீங்கன்னா C++ ஃபைல் அப்படிங்கறனால ஹெடர் ஃபைல் இன்க்ளூட் பண்ணிருக்கேன். நம்ம பாத்தீங்கன்னா ப்ரீவியஸ் கிளாஸ்ல ஒரு ஆப்ஜெக்ட் அதாவது ஒரு அரேவை எப்படி ஆப்ஜெக்ட்டா டிக்ளேர் பண்றது அதாவது நார்மல் ஆப்ஜெக்ட் டிக்ளேர் எப்படி பண்றது அப்படினு சொல்லி பார்த்திருக்கோம். இப்போ நம்ம எப்படி ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டா டிக்ளேர் பண்றது அப்படினு சொல்லி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிளாஸ் டிக்ளேர் பண்றேன். கிளாஸ் டிக்ளேர் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ் அப்படிங்கற கீவேர்ட் கொடுக்கணும். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிளாஸுக்கு ஒரு நேம் கொடுத்துறேன். நான் tutor அப்படினு சொல்லி இந்த கிளாஸுக்கு நேம் கொடுத்துறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா அந்த கிளாஸை செமிகோலன் கொடுத்து எண்ட் பண்ணிடுறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா பாடி ஆஃப் தி கிளாஸ்ல வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். பிரைவேட்டா ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்றேன். இன்டிஜர் டைப் ஆஃப் வேரியபிள் a அப்படிங்கற ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். அதாவது பாத்தீங்கன்னா நம்ம பிரைவேட் அப்படிங்கற அக்சஸ் ஸ்பெசிஃபையர் யூஸ் பண்ணலினா டிஃபால்ட்டா பாத்தீங்கன்னா அந்த வேரியபிள் நமக்கு பிரைவேட்டா டிக்ளேர் ஆயிடும். அடுத்து பாத்தீங்கன்னா நான் பப்ளிக்கா ஃபங்க்ஷன்ஸ் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் டிக்ளேர் பண்றேன். data அப்படிங்கற ஒரே ஒரு ஃபங்க்ஷனை மட்டும் இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் இந்த ஃபங்க்ஷன் இதுக்குள்ள நான் டிக்ளேர் பண்ணிக்கிறேன். cout அப்படிங்கறத யூஸ் பண்ணி ஒரு சின்ன மெசேஜ் பிரிண்ட் பண்றேன். enter value அப்படிங்கற ஒரு மெசேஜை மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பாத்தீங்கன்னா அந்த வேல்யூ cin அப்படிங்கறத யூஸ் பண்ணி அந்த வேல்யூ a அப்படிங்கற வேரியபிளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா cout அப்படிங்கறத யூஸ் பண்ணி அந்த வேல்யூ பிரிண்ட் பண்ணிக்கிறேன். endl அப்படிங்கற மேனிபுலேட்டர் இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கிறேன். a அப்படிங்கற வேல்யூ மட்டும் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த டேட்டா அப்படிங்கற ஃபங்க்ஷனை நாம எப்படி மெயின் ஃபங்க்ஷன்ல அக்சஸ் பண்ண போறது அப்படினு சொல்லி தான் நீங்க பார்க்க போறோம். void மெயின் ஃபங்க்ஷன் இந்த இடத்துல கொடுத்துறேன். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா அவுட்புட் ஸ்கிரீனை கிளியர் பண்ணிடுறேன். அடுத்து பாத்தீங்கன்னா இந்த tutor அப்படிங்கற கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணனும். அந்த ஆப்ஜெக்ட்டை பாத்தீங்கன்னா நான் பாயிண்டரா டிக்ளேர் பண்ணிறேன். ஜஸ்ட் பாயிண்டர் சிம்பல் கொடுத்துறேன். p அப்படிங்கற ஒரு வேரியபிளை நான் ஆப்ஜெக்ட்டா டிக்ளேர் பண்ணிக்கிறேன். பாத்தீங்கன்னா நமக்கு அந்த ஆப்ஜெக்ட் பாயிண்டரா டிக்ளேர் பண்ணியாச்சு. நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் டிக்ளேர் பண்ணும்போது நம்ம டாட் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி அந்த கிளாஸ்க்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பாயிண்டரா டிக்ளேர் பண்ணனால நான் ஜஸ்ட் என்ன பண்றேன் இந்த ஏரோ ஆபரேட்டரை கொடுத்துறேன். அதாவது மைனஸ் சைன் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த கிரேட்டர் தென் சைன் இத நம்ம ஏரோ ஆபரேட்டர் அப்படினு சொல்லுவோம். இந்த ஆபரேட்டரை யூஸ் பண்ணி நான் இந்த data அப்படிங்கற அந்த ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்ணிக்கிறேன். ஃபைனலா பாத்தீங்கன்னா ரிசல்ட் ஸ்டேபிளா இருக்கிறதுக்காக getch அப்படிங்கற ஃபங்க்ஷனை இந்த இடத்துல கால் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணிட்டு கம்பைல் பண்றேன். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரன் பண்றேன். என்டர் தி வேல்யூ னு கேக்குது. ஜஸ்ட் அந்த வேல்யூ கொடுக்கறேன். நமக்கு அது பிரிண்ட் ஆயிடும். நீங்க பாத்தீங்கன்னா எப்படி நம்ம ஒரு பாயிண்டர் ஆப்ஜெக்ட்டா டிக்ளேர் பண்ணி அந்த ஆப்ஜெக்ட்டை யூஸ் பண்ணி எப்படி நம்ம அந்த கிளாஸ்ல இருக்கிற ஃபங்க்ஷனை அக்சஸ் பண்றது அப்படினு சொல்லி பார்த்தோம். ஃபியூச்சர் கிளாஸ்ல நம்ம இன்னும் அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் பாப்போம். அடுத்து फ्रेंड्स இது எங்களோட வெப்சைட் நேம் www.tutorjoes.com. உங்களுக்கு ஏதாவது அட்வான்ஸ் ப்ரோகிராம்ஸ் டீடைல்ஸ் வேணும்னா நீங்க எங்க வெப்சைட் விசிட் பண்ணி பார்க்கலாம். அடுத்து फ्रेंड्स எங்களோட வீடியோஸை YouTube சேனல்ல பாக்கும்போது மறக்காம எங்க YouTube சேனலை Subscribe பண்ணிக்கங்க. Thank you friends.